ONGCயில் வைக்கப்பட்ட கிணறுகள் உரிமம் முடிவுற்ற கிணறுகள் என்று எதுவும் இல்லை. மராமரிப்பு பணி குறித்த தவறான புரிதலால் சில அமைப்பினர் எதிர்ப்பு தெரிவித்து போராட்டம் நடத்துகின்றனர் என மயிலாடுதுறையில் ONGC உற்பத்தி பிரிவு தலைவர் PN மாறன் பேட்டி. மயிலாடுதுறையில் ONGC உற்பத்தி பிரிவு தலைவரும் காவிரி அசெட்ஸ் குழு பொது மேலாளருமான PN மாறன் செய்தியாளர்களை சந்தித்தார். அப்போது அவர் கூறியதாவது: மயிலாடுதுறை மாவட்டம் குத்தாலம் பகுதியில் 8 எண்ணெய் கிணறுகள் மராமரிப்பு பணிகள் செய்ய வேண்டியுள்ளது. இந்த மராமரிப்பு பணி குறித்த தவறான புரிதலால் சில அமைப்பினர் எதிர்ப்பு தெரிவித்து போராட்டம் நடத்துகின்றனர். எண்ணெய் கிணறுகள் அனுமதி துறப்பின பணிக்காக மட்டும்தான் தோண்டிய பிறகு கிணறு ஒரு இன்ஸ்டாலேஷனுடன் இணைக்கப்பட்டு பிறகு அனுமதி புதுப்பிக்கப்பட வேண்டிய அவசியமில்லை. அதனால் உரிமம் முடிவுற்ற எண்ணெய் கிணறுகள் என்று எவையும் இல்லை. அதேபோல் ONGCயில் வைக்கப்பட்ட கிணறுகள் என்று எதுவும் இல்லை. துறப்பான பணியின் போது அந்த இடத்தில் எண்ணெய் எரிவாயு இல்லை என்பது உறுதியாகியிருந்தால் அப்போதே அந்த நிலம் சம்பந்தப்பட்ட விவசாயிகளிடம் திருப்பி ஒப்படைக்கப்பட்டுவிடும். தமிழகத்தில் 2020ஆம் ஆண்டு பாதுகாக்கப்பட்ட வேளாண் மண்டல சட்டம் நடைமுறைக்கு வந்த பிறகு புதிய இடங்களிலோ பழைய எண்ணெய் கிணறுகள் வளங்களிலோ புதிய துர்ப்பண திட்டங்கள் நடைபெறவில்லை. ஏற்கனவே உள்ள கிணறுகளின் மராமரிப்பு பணி எந்த வகையிலும் சட்டவிரோதமானது அல்ல. மத்திய அரசின் மிகப்பெரிய பொதுத்துறை நிறுவனமான ONGC மத்திய மாநில அரசுகள் மற்றும் மாசு கட்டுப்பாட்டு வாரிய விதிகளுக்கு உட்பட்டே எல்லா நடவடிக்கைகளையும் எடுத்து வருகிறது. மராமரிப்பு என்ற பெயரில் ஓசைப்படலாம் பெரிய திட்டங்களை நடைமுறைப்படுத்துவதற்கு சாத்தியம் கிடையாது. மராமரிப்பு செய்ய உள்ள 8 எண்ணெய் கிணறுகள் குத்தாலம் சேகரிப்பு நிலையத்துடன் இணைக்கப்பட்டு இருப்பதால் அவற்றின் உரிமங்கள் புதுப்பிக்கப்பட வேண்டிய அவசியமில்லை. மராமரிப்பு பணிகள் சட்ட விதிமுறைகளுக்கு உட்பட்டு மாசு கட்டுப்பாட்டு வாரியம், மாவட்ட நிர்வாகம், காவல்துறை ஆகியோருக்கு தெரிவித்துதான் பணிகள் நடந்து வருகிறது. இதனால் குத்தாலம் பகுதியில் உள்ள 8 எண்ணெய் கிணறுகளும் மாசு கட்டுப்பாட்டு வாரிய அனுமதியுடன் மராமரிப்பு பணிகள் தொடங்கப்பட உள்ளது என்றனர். அப்போது மனிதவள மேம்பாட்டு பிரிவு தலைவர் கணேசன் உள்ளிட்ட அலுவலர்கள் உடனிருந்தனர். இத்தகவலை நமது செய்தியாளர் தாரிகனி மயிலாடுதுறை மாவட்டத்திலிருந்து தெரிவித்துள்ளார்.